ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த சம்மர் டைமுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஹெல்த்தியான மிக்சர் ஃப்ரூட் ஜூஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீட்டிலையே. ஃபஸ்ட்டு ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம 4-5 பேரிச்சம்பழத்தை கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு அதை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நம்ம அரைக்க போகிறது வந்து ரொம்ப நைஸாகவும் அரைச்சிடக்கூடாது, சும்மா பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துக்க வேண்டியது தான். இப்போ பாருங்கள், நம்ம டேட்ஸை வந்து பல்ஸ் மோடில் அரைச்சிட்டோம். அடுத்ததாக நம்ம வாழைப்பழம் சேர்க்க போகிறோம். வாழைப்பழம் வந்து 2 எடுத்துருக்கோம். நீங்கள் எந்த வாழைப்பழம் வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் நல்லா கனிஞ்ச வாழைப்பழம், பழுத்த வாழைப்பழமாக எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வாழைப்பழத்தையும் அடித்தாச்சு. அடுத்ததான் நம்ம மாம்பழம் சேர்க்க போகிறோம். ஒரு சின்ன சைஸ் மாம்பழத்தை தோல் சீவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ அதையும் நம்ம அரைக்க போகிறோம். எல்லாத்தையுமே நம்ம தனித்தனியாக தான் அரைக்கணும், மொத்தமாக போட்டு அரைக்க வேணாம். அடுத்ததான் மாதுளம்பழம். இது வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரு பாதி மாதுளம்பழத்தில் அதில் பாதியாக சேர்த்துக்கோங்க. பாதி வந்து அப்படியே யூஸ் பண்ண போகிறோம், பாதியை மட்டும்தான் கிரைண்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்த ஃப்ரூட் மிக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து வச்சிட்டோம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு கலந்துக்கோங்க. நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு ஆப்பிளை, அதை நம்ம சேர்த்துடலாம். ஏற்கனவே சொன்னேன்ல, பாதி மாதுளப்பழம் எடுத்து வச்சுருக்கோன்னா அதையும் உள்ளே சேர்த்துடலாம். பன்னீர் திராட்சை சேர்க்க போகிறோம். இது திராட்சை வந்து நல்லாயிருக்கும் இந்த மிக்சர் ஜூஸ்க்கு, அதோடய ஃப்ளேவரே நல்லாயிருக்கும். அடுத்ததாக வெயிலோட தாக்கத்தை கட்டுப்படுத்தக்கூடிய சர்பத் தான் சேர்க்க போகிறோம். நன்னாரி சர்பத் இது. இதிலேயே நீங்கள் அன்னாச்சி பழம் சேர்க்குறதுனாலும் சேர்க்கலாம். வீட்டில் இல்லாதனால அன்னாச்சி சேர்க்கலை, நீங்கள் சேர்க்குறதுனா சேர்த்துக்கோங்க, இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இதில் நம்ம ஐஸ் க்யூப் சேர்க்க போகிறோம். அவ்வளோதாங்க, நம்மளோட மிக்சர் ஜூஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வீட்டிலையே ரொம்ப சுத்தமாக ஹைஜீனிக்காக நம்ம பண்ணுறோம். வெளியில் வாங்கி சாப்பிட்றத விட அவங்க என்ன தண்ணி அந்த மாதிரி நிறைய யோசிச்சுட்ருப்போம். குழந்தைங்களுக்கும் வாங்கி கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சிங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியானது. குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி குடிக்கலாம். மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுத்து, குழந்தைங்க எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்து சம்மர் டைம் என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.